அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிகளில் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. நம்மிடைய வருவார், நம்மாதரேசு நம்மிடைய வருவார். அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிகளிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து வருவோமே. கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதும் இல்லை. பலிகளில் கலந்திடுவோம், ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிகளில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிகளிலே திருப்பலிகளிலே திரளாய் கலந்து கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற அருட்தந்தை அவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள், இந்த வாரம் இறைவனது அருட்கரத்தால் நம் கரம் பற்றி வழி நடத்தி ஆசீர்வதிக்க நன்றி சொல்லி ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உதவி செய்வதென்பது ஆண்டவருக்கு மிகவும் எளிதானது, மிகவும் விரும்பி செய்கின்ற ஒரு செயல்.
அவரே நேரடியாக உதவி செய்வார் என்பது உண்மை. ஆனால் பிறர் வழியாக நல்ல ஆலோசனைகளை, கருத்துக்களை, சிந்தனைகளையும் தந்து அதன் வழியாகவும் நமக்கு உதவி புரிகிறார் என்பதும் உண்மை. இரண்டாவது சொன்ன பிறர் வழியாக நமக்கு ஏராளமான நன்மைகளையும் உதவிகளையும் ஆண்டவர் செய்கிறார் என்பதை மனத்தில் இருத்தி, பிறரது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்காத நேரங்களுக்காக, வேண்டாம் என்று புறம் தள்ளிய நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நம்மழுத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றி பொறுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு எழுந்தும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்து ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய
தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வோடு மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்கவும், இவ்வாறு எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உனது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீட்டிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்தை உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன்.
வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் பூந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. எனவே நான் என்றுமே அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், அறியச் செய்வேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியில் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம்.
அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தில் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களும் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருந்தவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்தூர் இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்தது எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தான் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பின் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவரை உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்ததையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு நாம் பாஸ்கா காலத்தில் 3ஆம் ஞாயிற்கு வந்திருக்கிறோம். உதவி செய்த இறைவனுக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் நமது நன்றியை தெரிவித்து, நம்மோடு கூட இறைவன் இன்று என்ன பேசுகிறார் என்பதை கவனத்தோடு நாம் கேட்போம். எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல் என்ற பகுதியை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியை ஒட்டி மட்டுமே இந்த மறைவுரையை ஆற்ற ஆசைப்படுகிறேன். நற்செய்தியை எளிதாக புரிந்து கொள்ள 4 பிரிவுகளாக நாம் பிரிப்போம். ஒவ்வொரு பிரிவிலும் நம்முடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதையும் ஆங்காங்கே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சிந்திப்பதும் சீரிய முறையில் அதை எடுத்துக்கொண்டு வாழ்வாக்குவதும் அன்னை கன்னிமரியாள் தருகின்ற அருளினால் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த மறைவுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தியை 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 1, தெளிவில்லாத பயணம் மேற்கொண்ட சீடர்கள். 2, வழிப்போக்கனான ஆண்டவர் இயேசு. 3, வழிப்போக்கனும் அப்பம் பிடுதலும். 4, வழிப்போக்கன் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். 1, தெளிவில்லாத சீடர்களின் பயணம். ஏன் இந்த பயணம்? ஏன் தெளிவில்லை? காரணம் இயேசுவின் உயிர்ப்பு. வெளி உலகம் அவர்களை நையாண்டி செய்தது. அவர்கள் சீடர்கள் பயந்தார்கள், ஏமாற்றமடைந்தார்கள், அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, அவமானம், ஏளனம், இவ்வாறு இவைகளுக்கு பயந்து மூடிய அறைக்குள், கதவுக்குள் தங்களையே சுருக்கி கொண்டார்கள். உள்ளார்ந்த பயமும் அவர்களிடம் இருந்தது. சொல்லிலும் செயலிலும் வல்லவராம் இறைவாக்கினராக நாங்கள் அவரை கருதினோம். அவர் இறைவாக்கினரைப் போல திகழ்ந்தார். இஸ்ராயலை மீட்பவர் என்று நினைத்தோம். ஆனால் அவர் இறந்து போனார். காலியான கல்லறையை காணுகிறோம், உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்கே அங்கே என்கிறார்கள், ஆனால் கண்ணில் படமாட்டேன் என்கிறார். ஆகவே எங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்கிறது என்று அதை மனத்தில் இருத்தியவர்களாக, கோழை உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையைத்தான் கூறினார்கள். ஆனால் இயேசுவினுடைய உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. they were sincere but spiritually they were blind. உண்மையைத்தான் சொன்னார்கள், ஆகவே தான் பயந்து போனார்கள். இப்படி பயந்து போகின்ற சூழல் ஒன்றை உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து படித்து காட்டுகிறேன். எப்படி நம்முடைய வாழ்விலும் நடைபெறுகிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அரசராகமும் முதல் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 1, 9, 15 வசனங்களை படிக்கிறேன். இந்த நிகழ்வு போலி இறைவாக்கினர்களை எலியா இறைவாக்கினர் கொன்று குவித்தார் என்று பார்க்கிறோம். இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு அந்த இஸ்ராயல் நாட்டு அரசி தான் பொறுப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று சொல்லுகிறார்கள், போலி இறைவாக்கினர் நம்முடைய ஆட்களை எல்லாம் இந்த எலியா இறைவாக்கினர் கொன்று குவித்து விட்டார் என்று சொன்னவுடனே அவளுக்கு கோபம் வருகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். எலியா செய்த அனைத்தையும், பொய் இறைவாக்கினர் அனைவரையும் அவர் வாளால் கொன்றதையும் ஆகாப்பு இசபேலுக்கு, அவள் தான் அரசி, தெரிவித்தான். இதை கேள்விப்பட்டவுடன் அவளுக்கு கோபம் வருகிறது. எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள். ஆகவே இந்த இறைவாக்கினரை
உன்னை நான் கொல்லுகிறேனா இல்லையா பார், என்னுடைய ஆட்களை நீ கொன்று விட்டாய், உன்னை நான் கொல்லுகிறேன் என்று அவள் சூளுரைக்கிறாள். இதை கேட்ட எலியா பயந்து போகிறார், ஓடிப்போகிறார். அந்த இடத்திலிருந்து, அவள் இருந்த இடத்திலிருந்து வேறு ஊருக்கு செல்லுகிறார். வேறு ஒரு இடத்துல போய் ஒரு குகையிலே அவர் அமர்ந்து ஓய்வெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். அங்கே ஆண்டவர் 9வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். ஏனென்றால் நீ இருக்க வேண்டியது அந்த ஊர், அங்கிருந்து எப்படி கிளம்பி இங்கே வந்தாய், ஏன் இங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் அவரை சிந்திப்பதற்காக அழைக்கிறார். ஏன் நீ இங்கே இருக்கிறாய், நீ எப்படி இந்த குகைக்கு வந்தாய், நீ இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, நீ அங்கு இருக்க வேண்டியவன் அல்லவா என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகின்ற பதில்தான் அவருடைய பயம், அச்சம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்குக்கு பாலைநிலம் நோக்கி செல், அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசோவை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். ஏனென்றால் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ராயலில் விட்டு வைப்பேன் என்றார். ஆகவே நீ பயப்படாதே, இந்த அரசனுக்காகவும் அவனுக்காகவும் இவனுக்காகவும் ஓடி ஒளியாதே, நீ செல்ல வேண்டிய இடம் அங்கே, மீண்டும் அதே ஊருக்கு போ என்று சொல்லுகிறார். பயம், அச்சம், ஏமாற்றம். அந்த அரசி கண்டிப்பாக கொல்ல முடியும், கொள்வதற்கான வழிவகைகள் அவளிடம் ஏராளமாக இருக்கிறது என்பதை அறிந்து அவர் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ முறை இது போன்ற பயங்களுக்கும் அடுத்தவர்களுக்காகவும் என்ன சொல்லுவார்கள், எப்படி பேசுவார்கள் என்று பயந்து வாழ்வையே இழந்துவிடக்கூடிய குடும்பங்கள், குடும்பத்தார் எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். தேவையில்லாத பயம், unnecessary fear, unnecessary criticism, இதற்காக பயந்து ஓடக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறோம். ஆகவே வெளியிலும் பயம் உள்ளிலும் பயம் என்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் இதற்காகத்தான் எம்மாவுக்கு செல்லுகிறோம் என்று வழிப்போக்கனாக வந்த இயேசுவிடம் பேசுகிறார்கள். விவிலியம் பேசுகின்ற வழிப்போக்கன் இயேசு 2வது பகுதி. அவர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு வழிப்போக்கனாக அவர்களிடம் பேசுகிறார், அவர்களை சாடுகிறார். அறிவியலிகளே, இறைவாக்கினர் உரைத்ததை நம்ப மந்த உள்ளம் கொண்டவர்களே என்று அவர்களை தூண்டி எழுப்புகிறார். அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அவரை குறித்து எழுதப்பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கம் செய்கிறார். மீட்பு என்பது சாதாரணமாக வருகின்ற ஒன்று அல்ல. துன்பங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் தாங்கித்தான் வர வேண்டும் என்று அவர் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெறும் மலர் விரித்த படுக்கை அன்று, இதில் துன்பங்கள், வேதனைகள் இருக்கும் என்பது உங்களுக்கு புரியாதா? இறைவாக்கினர்கள் ஏற்கனவே சொல்லவில்லையா என்றெல்லாம் அவர்களிடம் கேட்கிறார். துன்பங்கள் பட வேண்டும் என்பது வாழ்க்கையில் அவசியம். துன்பமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆனால் துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை நமக்கு தருகிறார் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம். அவர்கள் உனக்கு எதிராக எழுவார்கள், எரேமியாவிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் உன்னை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சண்டை போடுவார்கள், ஆனால் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. ஏன், இவர்களுக்கும் கூட ஆண்டவர் சொல்லியிருப்பதை அவர்களை அந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறார். அதே வார்த்தைகளை சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று பயந்து போகாதீர்கள், உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் பேசுவார் என்றெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் உணர்ந்து புரிந்து அறிந்து மகிழ்ந்து வாழ முடியாத அளவிற்கு பயம், கூச்சம், ஒரு ஏளனம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஆகவேதான் அவர் அவர்களிடம் இதை சொல்லுகிறார். நீங்கள் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை அவர் பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். நிச்சயமாக முடியும், அதை வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். கூச்சம், சொல்ல முடியாத வேதனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை அவர் சொல்லித் தருகிறார். நீதிமொழிகளாகமும் 28:13, தம் குற்றப்படிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. போய் சொல்லிக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு நான் என் குடும்பத்தோடு சேரலை, அவன் இப்படி இவன் இப்படி, அது இது சாக்கு போக்கு சொல்லி குடும்பத்தை வீணடித்து கொண்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு வாழ்க்கை இனிக்காது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை தான் படிக்கிறேன். தம் குற்றப்படிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். இந்த கடவுளின் இரக்கம் என்றதற்கு வேறொரு பொருளும் உண்டு, கடவுளின் அருளை பெறுவார்.
நான் பாவி, என்னால் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இப்படி இருக்கிறேன், நாம் இருந்தாலும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி யாரெல்லாம் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள பலவீனத்தை மாற்றி பலமுள்ளவனாக வாழ நான் முயற்சி செய்வோம் என்று தன் மனைவியிடம் கணவரிடம் ஒருவரிடம் பரிந்து பேசி வாழ கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்வு இனிக்கும். அதைத்தான் இவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். மந்த புத்தி உள்ளவர்களை, இது உங்களுக்கு தெரியாதா, புரியாதா என்று அவர் சாடுவதன் நோக்கம் இதுதான். ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் எப்படி அதை வெளிக்காட்டுவது என்பது தெரியாமல் தடுமாறி போனார்கள். எத்தனை பேர் நாம் மூடி மறைக்கிறோம். போலி கௌரவம், வரட்டு கௌரவத்திற்காக எத்தனை குடும்பங்களை நாம் வீணாக்குகிறோம். எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளை நீ வாழாவிட்டாலும் பரவாயில்லை, இங்கே இரு என்று எத்தனை நாட்கள் வைத்திருப்பீர்கள், எவ்வளவு ஆண்டுகள் வைத்திருப்பீர்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மனதை தட்டி எழுப்புகிறார். குற்றப்படி உணர்வுகளால் தூண்டப்பட்டு அவர்களை தூக்கி பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார். சிந்தித்து பாருங்கள், மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெறும் வரட்டு கௌரவத்தால் வீட்டிலேயே இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிக்கப் போவது இல்லை. வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை தூண்டி எழுப்புகின்ற அற்புதமான பகுதி இது. மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். அப்பம் பிடும்போது அவர்களை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லுகிறோம். இது அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. நற்கருணையை அவர்கள் கண்டவுடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிப்போக்கனாக வந்தவர். மூன்றாவது பகுதி அந்த நற்செய்தி, அந்த நற்கருணையை அவர் பிட்டு அவர்களை வாருங்கள் என்று அழைத்த பொழுது இயேசுவையும் இறைவாக்கையும் நன்கு புரிந்து கொண்டார்கள். குடும்பம் எவ்வளவு உண்மையானது, ஜெப வாழ்வு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நற்கருணையிலே ஜெபத்திலே அப்பம் பிடும்பொழுது அந்த ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் தோல்விகள், ஏளனங்கள், அவமானங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவர் நோக்கி செல்லுகின்ற பொழுது வாழ முடியும் என்று வேதம் சொல்லுவதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். தோபித் புத்தகம் 8வது அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கிறேன். நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்து மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். ஆண்டவரே, என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். அற்புதமான பகுதி, அருமையான பகுதி. அப்பம் பிடுவதில் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அன்றாடம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நம்முடைய குடும்பத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இணை பிரியாது, நாங்கள் எங்கள் முதுமை வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று இருவரும் ஜெபித்தார்கள். வாழ முடியும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இந்த ஜெபத்தை அடிப்படையாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்த வாழ்வு. ஆகவே அந்த வாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த எம்மாவுஸ் அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக 4வது பகுதி, இது நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஒன்றே ஒன்று. ஈகோ என்பதை ஒழித்து, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு தெரியாதா, எனக்கெல்லாம் புரியும் என்று அந்த சீடர்கள் சொல்லவில்லை. அவர் சொன்ன பொழுது, அவர் பேசிய பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் தங்களை தாங்களே அலசி பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை உள்வாங்கி, எனக்கு எதற்கு இந்த ஈகோ, நான் ஏன் இங்கு செல்ல வேண்டும், நானே அங்கு செல்ல வேண்டும். எலியாவும் அப்படித்தான் சொன்னார். பல பேர் என்னை கொல்ல தூண்டுகிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற பொழுது, நீ போ அங்கே என்று சொன்ன பொழுது அவர் செல்லுகிறார். நான் போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் தான் பல நேரங்களிலே, பல பேர் நமக்கு அறிவுரைகள் சொன்னாலும், பல பேர் நம்மோடு கூட இருந்து, இல்லைம்மா வாழ்க்கை என்பது இப்படி, கத்துன்பம் இருக்கும், போகும், வரும், நலமோடும் வளமோடும் வாழ முடியும், இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் தாண்டிட்டா சிறப்பாக வாழ முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்கள் காலம் வேற, எங்கள் காலம் வேற என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் வாழ்வை இழந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோமே ஒழிய, வாழ வேண்டும் என்று பிறருடைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் ஆண்டவன் தருகின்ற அற்புதமான செயல்பாடுகளையும் நம்ப முடியாதவர்களாக, நம்பக்கூடாது என்பதற்காகவே வாழ நாம் முயற்சி செய்வதைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான பாடத்தை இந்த எம்மாவு சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார். நமக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். நம்மை தேடி வந்து உதவி செய்கின்ற அந்த அருமையான ஆண்டவருடைய அறிவுரைகளை கேட்டு, அவர் சொல்லித் தருகின்ற அருமையான பாடங்களை கேட்டு, உறவுகளை பலப்படுத்தி, அவர்கள் எப்படி எருசலேமுக்கு சென்று சாட்சிகளாக மாறினார்களோ, பகிரங்கமாக நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று தெளிவு பெற்றார்களோ, அந்த தெளிவோடு வாழ வளர அருள் வேண்டி ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வாக, உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்ற அவரிடம், ஆண்டவரே எங்களோடு தங்கும்,
எங்களை வழிநடத்தும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு நமக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக, உறவை பலப்படுத்துகின்ற வாழ்வாக இருக்க அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும், கரம் பிடித்து வழிநடத்தும் என்ற தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். எம்மாவு சீடர்களோடு பயணித்த எம்மிறைவா, திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையால் திருத்தூதர் பேதுருவை போல எவ்வித அச்சமின்றி உயிர்த்த ஆண்டவரின் உயிருள்ள சாட்சிகளாக பணிபுரிய தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை பொன்னும் வெள்ளியும் அல்ல, மாறாக மாசு மறுவற்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தம் என்கிற உண்மையை எம்மக்கள் அனைவரும் உணர்ந்து யாருக்கும் விலை போகாமல் எவ்விதமான கவர்ச்சிக்கும் இடம் தராமல் மதசார்பு அற்ற மனிதாபிமானமிக்க சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மாவு சீடர்களுக்கு வழித்துணையாக வந்து ஆறுதல் அளித்த ஆண்டவரே, துன்பங்களாலும் ஏமாற்றங்களாலும் நம்பிக்கை இழந்து தவிக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உடனிருக்கவும் உமது உடன் இருப்பால் அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் உம் அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்துள்ள உம் அன்பு பிள்ளைகளையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போரின் நன்றிகளையும் தேவைகளையும் ஏற்று தொடர்ந்து உம் அருள் ஆசீரை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக அன்னையினுடைய திருப்பிடத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்களையும் இப்பொழுது நினைத்து ஜெபிப்போம். தேர்தலில் நாம் சிறப்பாக முடிவெடுத்து செயல்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் இறைவனுடைய அருளை வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
உடல்நலம் குறைந்திருப்போர் அனைவரையும், சிறப்பாக பேராலயத்தில் பணியாற்றுகின்ற பணியாளர்களில் உடல்நலம் குறைந்தவர்களை இறைவன் அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்றும் இந்த வாரம் முழுவதும் பயணம் செய்யக்கூடிய அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம் வாழ்விலும் வழிப்போக்கனாக வந்து உதவி புரிகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பொழுதும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக பாஸ்காவாக்கிய இந்த சிறந்த நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும், அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து வாரத்தில் முதல் நாளாகிய இன்று உம்மை போற்றுவதும் புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனி சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழுகிறார். ஆகவே வான தூதர்களோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றி புகழ்வோரோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்ற அனைவரோடும் நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உபகாரிகளையும் இறந்தோர் அனைவரையும், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் வலதுகரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைமகன் இயேசு தருகின்ற அருளினாலும் ஆற்றலினாலும் நமது உறவுகளை பலப்படுத்தி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் தருகின்ற உணவே, இதயம் நிறைந்திட உணவே, இறைவன் தருகின்ற விருந்து, இதுவே அகமருந்து. இறைவன் தருகின்ற உணவு, இதயம் நிறைந்திடும் உணவு, இறைவன் தருகின்ற விருந்து, இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு, இதயம் நிறைந்திடும் உணவு, இறைவன் தரும் இந்த விருந்து, இதுவே அந்த மருந்து. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நிலையான மறைவாழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.